ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, விடியம் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து டஸ்கர் அப்படிங்கிற ஃபுட் ப்ராசஸரோட லைவ் டெமோ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மிஷின் வந்து எப்படி காய்கறி எல்லாம் கட் பண்ணுது, எப்படி டைசிங் பண்ணுது, எப்படி ஸ்லைசிங் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பொறுமையாக பாருங்கள். எல்லா டூலும் வந்து நம்ம எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத லைவ் டெமோவாக உங்களுக்கு காட்டியிருக்கோம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் விடியம் ஃபுட் ப்ராசஸர் வந்து ஃபுல் டெமோ லைவ் டெமோ ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். விடியம்லேருந்து சர்வீஸ் சென்டர்லேருந்து ஆனால் உங்கள் பேர் சொல்லிடுங்க. அன்பரசன் வந்திருக்காங்க. ஸோ நம்மளது வந்து என்னென்ன டூல்ஸ் இருக்குது, அப்புறமா வந்து அதை எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான லைவ் டெமோ வந்து காட்ட போகிறாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விடியமில் வந்து பார்த்திங்கன்னா இது டஸ்கர்ன்ற மாடலு. டஸ்கர்ன்றது 750 வாட்ஸு கூடியது உங்களுக்கு. இதில் வந்து ஸ்பீடு வந்தபோது பார்த்திங்கன்னா 4 ஸ்பீடு இருக்கும் உங்களுக்கு. அது நான் ஒன் பை உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது. இந்த சாப்பிங், ஸ்லைசிங், கிரேட்டிங், ஜூஸிங் இதெல்லாமே நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். சார் இது வந்து கியர் பாக்ஸு சார். இது வந்து நம்ம வாஷ் பண்ணக்கூடாது, தண்ணியில் போட்டு நம்ம வாஷ் பண்ணக்கூடாது. இந்த கியர் பாக்ஸ் மட்டும். இந்த கியர் பாக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா, இப்போ நார்மலாக மிக்ஸி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 26 RPMல ரன் ஆகும் உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த கியர் பாக்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? இது வந்து தண்ணியில் மட்டும் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. இது இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. சப்போஸ் இதில் ஏதாவது செஞ்சது அப்படின்னா டிஷ்யூ பேப்பர் வெட் அண்ட் ட்ரை இருக்குங்களா, அது போட்டு நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். தண்ணியில் மட்டும் வாஷ் பண்ணக்கூடாது. இது வந்து கியர் பாக்ஸ் ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறது தான் இது. ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இது. இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பொசிஷன் வந்து நம்ம டைரக்ஷனில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க எப்போதுமே. இந்த ஹேண்டில் வந்து நம்ம எந்த பக்கம் நிற்கிறோமோ அந்த டைரக்ஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. எதனாலன்னா நம்ம அந்த காயெல்லாம் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி போடுறப்ப இந்த வாக்கில் தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த ஹேண்டில் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது. இது வந்து எஸ்எஸ் லிட்லேயே வந்துடும் உங்களுக்கு. ஃபைபர் இல்லாமல் எஸ்எஸ் லிட்லேயே வந்துடும். நம்ம ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சிங்கில் போட்டு வாஷ் பண்ணுறதுக்கு இது எல்லாத்தையுமே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது வேர்ல்டுலே டஸ்கர்ன்ற மாடலில், விடியம்ன்ற டஸ்கர் மாடலில் தான் இந்த அட்ஜஸ்டபிள் கட்டர் இருக்குது மேம். இது 35, 30, 20, 12 இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் எதில் வச்சுட்டு இப்போ 20 தேவை அப்படின்னீங்கன்னா, இப்போ வெண்டைக்காய், முருங்கைக்காய் அந்த மாதிரி 20ல் வச்சுட்டு நீங்கள் இந்த வாக்கில் இருக்கும் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள். சாம்பார் இந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப 20 கட் பண்ணி செட் பண்ணிட்டீங்கன்னா இதே டைட் பண்ணிவிடணும் நீங்கள். இல்லை டைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இதில் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்னும் லென்த்தாக வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த 35 வைக்கலாம். இல்லை ஃபுல் லென்த் வேணும்னா இங்கே டைட் பண்ணிவிடணும். நீங்கள் எந்த செட்டிங்ஸ் பண்ணாலும் இங்கே வந்து டைட் பண்ணிவிடணும். சரிங்களா? இது வந்து டைசிங் சொல்லுவோம். டைசிங்கில் வந்து 10 mm 2 சைஸ் கொடுக்குறோம். டைசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 சைஸ் கொடுப்போம். இது 10 mm சைஸு, இது வந்து 15 mm சைஸ் இருக்கும் உங்களுக்கு 2 பிளேடு. ஆமாம், இது 10, இது 15 இருக்கும் சார் உங்களுக்கு. இது 10 mm, இது 15 mm. இது ரெண்டுமே நம்ம செட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு லாக் மாதிரி கொடுத்துருப்போம் உங்களுக்கு. இதில் 4 சைடு 2 சைட்லேயும் உங்களுக்கு கட்டிங் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இதில் வச்சுட்டு அப்படியே ஃபிட் பண்ணிட்டு வேண்டியதான். இது வந்து கிரைட்டிங் வந்துடும் உங்களுக்கு. கிரைட்டிங் இது வந்து ஸ்லைசிங்கில் திக் அண்டு தின்னு கொடுத்துருவோம். ஓகேங்களா? இது வந்து சாப்பிங் பிளேடு. இது ஆட்டோ நீடிங் பிளேடு வந்துடும் உங்களுக்கு. இது சிட்ரஸ் ஜூஸிங் வந்துடும் உங்களுக்கு. ஜூஸர் வரும் சார் உங்களுக்கு. வித் ஜூஸர் வந்து நீங்கள் ஃபில்ட்ரு அடிக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா இந்த ஃபில்டரை வந்து ஃபஸ்ட்டு இதில் லாக் பண்ணிடணும். ஜஸ்ட்டு இதில் டைரக்ஷன் இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி இதுலேயும் 4 சைடு 4 லாக் இருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட்டு இதை வச்சுட்டு இதில் லாக் பண்ணிட்டு போகிறீங்க. ஜஸ்ட்டு புஷ் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆகிடும். ஜஸ்ட்டு நம்ம இதில் ஃப்ரூட்ஸை போட்டு மில்க்கு இல்லை வாட்ரு நமக்கு எது ஐஸ் கியூப்ஸ் எது தேவையோ அது போட்டு நீங்கள் இந்த மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மூடியில் லாக் டைப் கொடுத்துருப்போம் உங்களுக்கு. 2 சைடு லாக் இருக்கும். ஜஸ்ட்டு புஷ் பண்ணி டைட் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆகிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? இது ஜூஸர் ஜார். இதுக்கு அடுத்தது வந்து 2 மிளகு போட்டாலும் அரைச்சி கொடுக்குற மாதிரி நம்ம ஸ்பைசஸ் ஜார்னு சொல்லுவோம். இது ஸ்பைசஸ் ஜாரு 2 மிளகு போட்டாலும் அரைக்கும். ஓகே. இது சட்னி ஜாரு. சிலிக்கான் கேஸ்கெட்லேயே வந்துடும் உங்களுக்கு. எல்லாமே சிலிக்கான் கேஸ்கெட்லேயே வந்துடும் உங்களுக்கு. பிளேடும் நல்லா இறக்கி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. கீழே நல்லா டவுனில் கொடுத்துருப்பாங்க. பிளேடும் வந்து பார்த்திங்கன்னா பல் பிளேடுன்னு சொல்லுவாங்க. இது
பல் பிளேடு இருக்கிறதுனால நம்ம இப்போ யாருமே துருவி போடுறது கிடையாது, தேங்காய் பத்தை கீறி தான் போடுறாங்க. இப்போ எல்லாம் பெருசாக கீறி போடுறப்ப இதில் தண்ணி ஃபஸ்ட்டில் தண்ணி ஊற்றாமல் நீங்கள் வந்து பொருளை போட்டுட்டு 4 டைம் பல்ஸ் கொடுத்துட்டு நம்ம அரைக்கிறப்ப ஃபைனாக அரைச்சி கொடுத்துருவோம் உங்களுக்கு. இது வந்து மசாலா ஜார். இப்போ நம்ம வீட்டிலே மசாலா அரைக்கிறோன்னா இந்த ஜாரில் மசாலா அரைச்சிக்கலாம். ஓகேங்களா? ட்ரை மசாலா. இப்போ இந்த சப்போஸ் நீங்கள் குவான்டிட்டி ஜாஸ்தியாக அரைக்கிறீங்கன்னா நமக்கு இந்த லிட்டையும் எடுத்து போட்டு டூம் லிட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் பர்பஸ் தான், ரெண்டுக்குமே காமன் லிட்டு தான் கொடுத்துருப்போம் நம்ம. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதை வந்து நீங்கள் குவான்டிட்டி கம்மியாக அரைக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா இந்த லிட்டை இதிலே மாற்றி போட்டுக்கலாம். ரெண்டுக்குமே செட் ஆகும். இது வந்து வெட் அண்ட் ட்ரை அரைச்சிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வடை மாவு அரைக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா இந்த இதில் அரைச்சிக்கலாம். ஓகே. இது குவாண்டிட்டி இது வரைக்கும் போடலாமா? போடலாம் சார், ஃபுல்லாகவே போடலாம். இந்த கப்புக்கு கேப் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுற வரையே போடலாம். ஓ சரி சரி. ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணலாம். எவ்வளோத்துக்கு ஆட் ஃபுல்லாக ஒரு கிளாஸ் ஊற்றி ஓகே சுகர் ஆட் பண்ணி பண்ணிவிடுங்க. ஜஸ்ட்டு பல்ஸ் கொடுத்துங்க. பல்ஸ் ஒரு 4 டைம் கொடுக்கலாம். எந்த இது நீங்கள் யூஸ் பண்ணாலும் பல்ஸ் கொடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் மூடியை கைட்டாமல் அப்படியே ஒரு கிளாஸில் அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மூடியை கழட்டோம்னா அதாவது நம்ம இதுக்காக சொல்கிறோம் உங்களுக்கு. நீங்கள் மூடியை கழட்டாமல் லாக் பொசிஷனில் இருக்கிறப்பவே நம்ம அப்படியே கிளாஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். திரும்ப நம்ம தேவை அப்படின்னா இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் ஆட் பண்ணி ட்ரையில் அடிச்சுக்கலாம். சக்கை வர வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எவ்வளோ ஃபைனாக எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே. ஓகே. ஆப்பிள்லாம் நீங்கள் டேரெக்டாகவே போடுறீங்க அப்படின்னா இந்த ஃபில்டரை எடுத்துட்டு நம்ம அப்படியே ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் போட்டு வேறு மில்க்கு எதுனாலும் நமக்கு தேவையானது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபில்டரை மட்டும் எடுத்துடணும். நீங்கள் ஃபில்டர் எடுத்துகிட்டு எல்லாமே யூஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணலாம். தனியாக நம்ம அரைச்சி குளியணும் தேவையில்ல சார். இதுவே வடிகட்டி ஊற்றுருவோம் உங்களுக்கு. ஒரு சிலர் வாட்டர் இல்லை மில்க்கு இதுக்கும் ஆட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஜூஸுக்கு வந்து மில்க் ஆட் பண்ணலாம். இதுக்கும் மில்க் ஆட் பண்ணுறவங்களும் இருக்காங்க, ஒரு சிலரும் இருக்காங்க. அதுக்காக நம்ம ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போதுமே இந்த நம்ம 5 ஜார் யூஸ் பண்ணுறீங்கல்ல, ஃபஸ்ட்டு டைம் வந்து பல்ஸ் மோடு கொடுத்து யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பிளேடு நிற்கணும், திரும்ப பல்ஸ் இந்த மாதிரி ஒரு 4லேருந்து 8 டைம் வரை கொடுக்கலாம், தப்பே கிடையாது. பல்ஸ் மோடு கொடுத்துட்டு தான் அப்புறம் தான் நம்ம ஸ்பீடு 4th வைக்கணும். காட்டுங்க சார். உள்ள சக்கை மட்டும் தனியாக இருக்கும். சக்கை மட்டும் தனியாக இருக்கும். இன்னும் ஒரு 2 டைம் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம இன்னும் 2 வாட்டி எடுக்கலாம்.
ஆகிற வரைய நம்ம எடுத்துக்கலாம் சார். அது தேங்காய் வந்து ஃபைன் ஆகிற வரைய நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் பல்ஸு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம தூள் ஆக்கிட்டோம் அதை தேங்காவை பெருசாக வந்து துருவுற அளவுக்கு தூளாகிட்டோம். அதனால நம்ம இப்போ டேரெக்டாகவே யூஸ் பண்ணலாம். அடுத்தது நம்ம ஃபுட் ப்ராசஸரில் வந்து சிட்ரஸ் ஜூஸர் போட போகிறோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கியர் பாக்ஸ் போட்டணும். ஆமாம் சார், கண்டிப்பாக கியர் பாக்ஸ் போட்டு தான் நம்ம இந்த ஜாரே ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகே, ஜார் டைரக்ஷன் நம்ம சைடுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாட்டிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிட்ரஸ் பண்ணுறதுக்கு இது வந்து இந்த டூல் கண்டிப்பாக தேவைப்படும் உங்களுக்கு. இது வந்து ஒரு 3 அட்டாச்மெண்ட்டோட அது உங்களுக்கு. இந்த 3 அட்டாச்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிட்ரஸும் ஒன்று உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த ஆமாம், இது டேரெக்டாக டிஸ்க் போடலாம். அது ஒரு 3க்கு டேரெக்ட் மாறும் சார் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா சிட்ரஸ்க்கு, சாப்பிங்க்கு, ஆட்டோ நீடிங்க்கு 3க்குமே இந்த டூல் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த டூலை வந்து இந்த சும்மா நார்மலாக இதில் வச்சு ரொட்டேட் பண்ணி விட்டிங்கன்னா கீழே போய்டும் உங்களுக்கு. ஓகே, ஓகேங்களா? அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு இதை நீங்கள் செட் பண்ணிட்டு போகிறீங்க. இது தனியாக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட்டு இதுவும் எனி டைரக்ஷனில் அப்படியே போயிட்டு வச்சிங்கன்னா போதும், லாக் ஆகிடும். இப்போ டஸ்கரை பொறுத்தவரை இந்த கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணுறப்ப செகண்ட் ஸ்பீடு யூஸ் பண்ணலாம் சார். செகண்ட் ஸ்பீடு யூஸ் பண்ணலாம். ஆமாம், செகண்ட் ஸ்பீடு தான் யூஸ் பண்ணணும். ஆமாம், ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணலாம், இல்லை செகண்டு யூஸ் பண்ணலாம். ஆப்ஷன்ஸ் வந்து செகண்டு ஃபஸ்ட்டு தான் உங்களுக்கு. ஓகேங்களா? நம்ம பல்ஸ் பண்ணுறது எதுக்கு பண்ணுறோம்னா சாப்பிங் பண்ணுறப்ப மட்டும் பல்ஸ் பண்ணிக்கலாம். சாப்பிங் பண்ணுறப்ப மட்டும் பல்ஸ் பண்ணணும். நீங்கள் சிட்ரஸ் மற்ற எல்லாமே கியர் பாக்ஸில் யூஸ் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு இல்லை செகண்டு தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம செகண்ட்லேயே வச்சுக்குவோம். செகண்ட் ஸ்பீடில் வச்சுருக்கோம். ரொட்டேட் ஆகுது. ஜஸ்ட்டு பழத்தை இந்த மாதிரி பிடிச்சிங்க, பிடிச்சிக்கிட்டு டைட்டாக பிடிச்சிங்க. பழத்தை டைட்டாக பிடிச்சிங்கன்னா இல்லை உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டில் யூஸ் பண்ணலாம். இது பல்ப் தனியாக, ஜூஸ் தனியாக வாங்கிப்போம். ஒரு ஜாரில் ஊற்றி சாப்பிட்றது. இதில் வேறு என்னெல்லாம் ஜூஸ்லாம் போடலாம்? லெமன் போடலாமா? லெமன், சிட்ரஸில் வந்து எல்லாமே பண்ணி போட்டு பார்த்துக்கலாம். ஸோ இது ஸ்லைசரில் வந்து இங்கே திக் ஸ்லைசர்னு போட்டிருக்கோம். இன்னொரு ஸ்லைசர் வந்து தின் ஸ்லைசர்னு அதிலேயே போட்டிருக்கோம். ஓகே சார். ஸோ
ஸோ இது ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணாலே போதும் அப்படின்னு. ஜஸ்ட் ஒன்றும் இல்லை சார். ம். இந்த டேரக்ஷன் எடுங்க. ஆ. இந்த இதை அப் பண்ணுங்க. இது வந்து கீழே வந்து லாக் ஆகும் உங்களுக்கு. ஓகே. ஜஸ்ட் 2 கட்டரில் வச்சு புஷ் பண்ணிங்கன்னா ஒரு லாக் சவுண்டு கேட்கும் உங்களுக்கு. ஓகே. லாக் சவுண்டு ப்ராப்பர் லாக்கு. ம். இது ரிமூவ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பேக் சைடு வச்சுட்டு பேக் சைடு 2 கட்டரில் புஷ் பண்ணிங்கன்னா புஷ் பண்ணி வெளில வந்துடும். ஓகே ஓகே. இப்போ வந்து தின் ஸ்லைசிங் வந்து நம்ம உள்ளது எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை. நம்ம இந்த பவுல் மட்டும் செட் பண்ணால் போதும். ஓகே. பவுல் செட் பண்ணிவிட்டு 2வது இந்த டெஸ்க்கு செட் பண்ண போகிறோம். 3வது இந்த லாக் செட் பண்ண போகிறோம். இந்த லாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் சைடு தான் வரும். ஹேண்டில் சைடு. ஓகே. வந்து திரும்ப கலட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கலட்டுறதுக்கு நம்ம புஷ் பண்ணுறதுக்கு ஓட்டம் வந்து அது இதாக இருக்கும். ஓ சரி சரி. உங்களுக்கு ம். இப்போ இதில் வந்து 2 விதமாக போட போகிறோம் நம்ம. இப்போ வந்து இப்போ கேரட்டு, பீன்ஸு, இதெல்லாம் வெண்டைக்காய் இதெல்லாம் போடுறீங்க அப்படின்னா இந்த வாக்கில் போடணும். அதாவது இந்த மவுத் வந்து சின்னதாக இருக்கும் உங்களுக்கு. ஸ்மால் மவுத்தாக இருக்கும். இப்போ பீட்ரூட் இது போடுறீங்க அப்படின்னா, பொட்டேட்டோ அந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா பெருசாக இருக்கும். ஆனியன் இதெல்லாம் போடுறீங்க அப்படின்னா பெருசாக இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இது புஷ் பண்ணுறது. இதில் டேரெக்டாக போட்டு இதை புஷ் பண்ணலாம். இப்போ பீன்ஸு, கேரட்டு, முள்ளங்கி எல்லாமே இந்த பகுதி இருக்குது அப்படின்னா இதிலே வச்சு இந்த புஷர் வச்சு தான் யூஸ் பண்ணணும். எதுவுமே கையை வச்சு உள்ளே புஷ் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே. இப்போ வந்து முள்ளங்கி தின் ஸ்லைசிங் பண்ணுவோம். இந்த புஷ் பண்ணுறது புஷர் சார். ரவுண்டு பண்ணுறது. ஓகே. இந்த அளவுக்கு தின்னாக வந்திருக்கு. அடுத்த பொட்டேட்டோ போடுறோம். தின் ஸ்லைசிங். ஸோ இதுக்கு வந்து பெரிய மவுத்துலேயே போடலாம் சார். ஆமாம். பஜ்ஜி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கேரட்டு தின் ஸ்லைசிங். திக் ஸ்லைசிங். இதுக்கு வேணால் கும்பல். திக் ஸ்லைசிங். இது அதே மாதிரி நம்ம கட் பண்ணனால அந்த ஷேப்பில் இருக்கும். ஓகே. அப்படியே ஃபுல்லாக கூட அப்படியே போட்டுடலாம். பாதியாக கட் பண்ணி போடுறதுனால போடலாம். சரி. திக் ஸ்லைசிங். இது பண்ணியாச்சுல. ஓகே. சலாட்ஸு அந்த மாதிரி இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பொரிச்சு சாப்பிட்றதுக்கு நம்ம வாழைக்காய் வந்து எப்படி நல்லா
ஸ்லைசிங் பண்ணியிருக்கா. டொமேட்டோ சாப் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து கிரேட்டிங் பண்ணது வாழைக்காய். கேரட்டு கிரேட்டிங் பண்ண போகிறோம். இது பொரியல் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்லைசிங்கும் கட் பண்ணிக்கலாம், கிரேட்டிங் பண்ணி கட் பண்ணிக்கலாம். மீன்ஸு திக் ஸ்லைசிங். திக் ஸ்லைசிங். டைசிங் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். டைசிங் வந்து இதில் ஒரு லாக் கார்டு ஒன்று கொடுத்துருக்கோம் சார். சரி. இதுலேயும் ஒரு கட்டிங் கார்டு இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே. இந்த டைப்பில் கரெக்டாக அந்த பொசிஷனில் போட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து வச்சு புஷ் பண்ணக்கூடாது. பிளேட் ஷார்ப்பாக இருக்கும். அதனால இந்த கார்னரில் வச்சு புஷ் பண்ணிக்கலாம். ஓகே. நீங்கள் இது சப்போஸ் ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா பின்னாடி இருந்து பண்ணிட்டு பேக் சைடு வச்சு புஷ் பண்ணிங்கன்னா வந்துடும். சரி. பண்ணுறது சப்போஸ் நீங்கள் இப்படி போடுறீங்க அப்படின்னாலும் லாக் ஆகாது, உங்களுக்கு அன்லாக் ஆகும், பொசிஷன்லேயே போகாது, ஃபிட் ஆகாது. சப்போஸ் நீங்கள் மாற்றியே பண்ணுறீங்கனாலும் கரெக்ட் டைரக்ஷன் போனால் மட்டும்தான் ஃபிட் ஆகும். ஃபிட் ஆகும். ஓகே ஓகே வரும் உங்களுக்கு. சரி. இப்போ இது வந்து டைசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேடு ஃபஸ்ட்டு 10 mm இருக்குது, 15 mm ரெண்டும் நமக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். நம்ம தான் கொடுத்துருக்கோம். சரி. இந்த டைசிங் பண்ணுறப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேடு உங்களுக்கு இந்த பிளேடு செட் பண்ணிட்டு தான் நம்ம அந்த பவுலில் இறக்கணும் உங்களுக்கு. ஃபஸ்ட் வந்து லாக் பண்ணிடணும். இந்த 3 கிளிப்பையும் லாக் பண்ணிடணும். ஓகே. லாக்னா அவ்வளோதான், ஜஸ்ட் சரி. லாக் பண்ணிவிட்டு இந்த டைரக்ஷனில் வச்சுட்டு இப்படி தான் நம்ம ஹோல்ட் பண்ணணும். ஓகே ஓகே. பிளேடு எதுவும் பிடிக்கக்கூடாது, இப்படி தான் ஹோல்ட் பண்ணி. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேடு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்டில் பார்த்தா மாதிரி தான் இருக்கும். ஹேண்டில் பார்த்தா மாதிரி, ஹேண்டில் பார்த்த டைரக்ஷனாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே ஓகே. ப்ராப்பர் லாக் உங்களுக்கு. ஜஸ்ட் ப்ராப்பராக லாக் ஆகும். ஸோ கிரேட்டிங்க்கு போட்டதும் இந்த பிளேடும் வந்து ஹேண்டில் பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த டைசிங் பிளேடு மட்டும் ஹேண்டில் பார்த்தா டைசிங் பிளேடு. ஓகே ஓகே. கிரேட்டிங் பிளேடு வந்து எனி டைரக்ஷன் பண்ணலாம். கிரேட்டிங் ஸ்லைசிங் வந்து எனி டைரக்ஷனில் வச்சு பண்ணியிருக்கலாம் நீங்கள். ஆனால் டைசிங் பிளேடு மட்டும் நம்ம இந்த ஹேண்டில் பார்த்து தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே. ப்ராப்பர் லாக் ஆகும் உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் மாற்றி பண்ணீங்கன்னா கீழே ஈவனாக போய் உட்காராது உங்களுக்கு. உட்காராது, கீழே போயிட்டு ஃபைன் ஆகாது உங்களுக்கு. சரி சரி சரி. பார்த்தீங்களா, உட்காராது உங்களுக்கு. அதே மாதிரி இந்த டாப்னு இருக்கும், இந்த பிளேடு டாப்பில் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே. ஃபிக்ஸ் பண்ணுறது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இல்லை டாப்னு மென்ஷன் பண்ணி இருக்கும் உங்களுக்கு. பிளேடு வந்து ஹேண்டில் பார்த்துருக்கணும். சரி. ஓகே. அதே மாதிரி எப்போதும் நம்ம லாக் பண்ணுறது வந்து மூடியை வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார்த்து பண்ண சொல்கிறது அதனால தான். அது வந்து பார்த்தீங்கன்னா இதே நம்ம புஷ்ஷர் கொடுக்குறத நீ இதில் தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா. ஸோ முழு பீட்ரூட் எவ்வளோ போட்டுரு. அடுத்தது வந்து இது வந்து இந்த காயை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஹோல்டர் கொடுத்துருப்பாங்க. ஓகே ஓகே. இல்லை நீங்கள் ஜஸ்ட் இதில் வச்சும் பண்ணலாம். இந்த பிளேடை வந்து கீழே இறக்கிட்டு கூட நம்ம பாத்திரத்தில் வச்சு பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இன்கேஸ் இதில் தேங்கி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்போம். வச்சு நல்லா அழுத்தணும் உங்களுக்கு. அழுத்துனீங்கன்னா அந்த ஷேப்பில் வந்துடும் உங்களுக்கு. ஓகே ஓகே. கட்டிங் மட்டும் பார்த்து ஜஸ்ட் 2 செகண்டில் இவ்வளோத்துக்கு கியூப் கட்டிங்காக பண்ணிடுச்சு. இது வந்து 10 mm கிரேட் 10 mm டைசிங். ஸோ இன்கேஸ் தேங்கி இருந்துச்சு அப்படின்னா இதை வச்சு புஷ்ஷர் வச்சு இதை புஷ் பண்ணாலே காயெல்லாம் வெளில வந்துடும் அதுலேருந்து. ஸோ 2 செகண்ட் இருக்கும்.
புஷ்ஷர் மட்டும் புஷ்ஷரில் எதுக்கு பீட்ரூட்டு கேரட்டு ரெண்டுமே வந்து 10 mm டைசிங்கில் பண்ண கட்டிங். கொஞ்சம் பெருசாகவே இருக்குது கட் பண்ணாங்க. 15 mm பெருசாக. சேனக்கிழங்கு சேனக்கிழங்கு 15 mm 15. நல்லா பெருசாக வந்துருக்கு கரெக்டாக. பொரிச்சு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து அட்ஜஸ்டபிள் கட்டர் சார். அட்ஜஸ்டபிள் கட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜாரில் இது வந்து ஆரோ மார்க் கொடுத்துருக்கோம். சரி, ஒரு ஆரோ இருக்கும். இது வந்து ஹேண்டில் பார்த்த மாதிரி தான் நமக்கு செட் பண்ணணும். ஆரோ வந்து ஹேண்டில் பார்க்கறது தான் நம்ம செட் பண்ணணும். ஹேண்டில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் உங்களுக்கு. ஓகே ஓகேங்களா. இப்போ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைசிங்க்கு ஒரு பிளேடு யூஸ் பண்ணியிருப்போம், கட்டிங் பிளேடு. அந்த பிளேடு தான் இதுக்கும் யூஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 விதமாக சொல்லியிருப்போம். பெருசு போடுறதுக்கு இந்த டேரெக்டாக யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ சின்னதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ முருங்கைக்காய், வெண்டைக்காய் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் எல்லாமே சாம்பாருக்கு போடுறப்ப ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், நைஸாக தான் இருக்கும் நமக்கு. இப்போ அதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு ஒரு அட்ஜஸ்டபிள்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் உங்களுக்கு. அட்ஜஸ்டபிள் கட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம் உங்களுக்கு. ஜஸ்ட்டு இதை வந்து ஒரு புஷ் பண்ணிங்கன்னா கீழே போய்ட்டு லாக் ஆகிடும். ஓகே இல்லை சரியாக தெரியல, மறுபடியும் ஒரு தடவை காட்டிடுங்க. இந்த பிளேடு போட்ட பிறகு இதை போடணும். இல்லை இது நார்மலாக வந்து இந்த யூசேஜ்க்கு அட்ஜஸ்டபிள் கட்டருக்கு இந்த அக்சசரிஸ் யூஸ் பண்ணணும். அட்ஜஸ்டபிளுக்கு மட்டும் இது தேவைப்படும். மற்றதுக்கு எல்லாமே டைரக்டர் இது புஷர் வரும். அட்ஜஸ்டபிளுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஓகே. அட்ஜஸ்டபிள் கட்டருக்கு வந்துட்டு நீங்கள் இதை வந்து லைட்டாக புஷ் பண்ணிங்கன்னா உள்ளே போய்டும் உங்களுக்கு. ஜஸ்ட்டு கீழே போய்ட்டு ஒரு லாக் சவுண்டு வரும். ஓகே. அதே மாதிரி இந்த ஹேண்டில் பக்கத்தில் தான் இதையும் லாக் பண்ணுவோம். ஓகேங்களா. ஹேண்டில் பார்த்த மாதிரி தான் இந்த லாக்கு இருக்கணும் உங்களுக்கு. ஜஸ்ட்டு இப்போ வந்து முருங்கைக்காய் ஓகே சார். சூப்பராக. ஸோ சாம்பாருக்கு கட் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. இது வந்து 35 mm. ஓகே. இதுக்கு கம்மியாக வேணுனாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஹைட்டு. இது லூஸ் பண்ணுறீங்க. லூஸ் பண்ணிவிட்டு இது அப் பண்ணிங்கன்னா நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதுக்கு பாதி, இப்போ நம்ம 35 எடுத்துருக்கோம், அதுக்கு பாதி 30 எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா நம்ம 30 எடுத்துக்கலாம். ஓகே. கொஞ்சம் குட்டியாக இருந்தது. இது வந்து 30 கட் பண்ணது ஹைட்டு, இது 35. இதெல்லாம் நான் கட் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா ஃபைனாக இருக்கலாம். சாம்பாருக்கு போடுற மாதிரி பீஸ் பீஸாக வந்து அதாவது சாப்பிங் போடுறதுக்கு இந்த டூல் கண்டிப்பாக போடணும். போட்டு லைட்டாக டேன் பண்ணணும். நீங்கள்
ஓகே ஓகே ஓகேங்களா? உள்ள போய் லாக் ரைட் ஆகிக்கும். லெஃப்ட் டர்ன் பண்ணிங்கன்னா அது பொசிஷன் போயிடும் உங்களுக்கு. ஜஸ்ட்டு லாக் ஆகிடுச்சு. ஓகே. இது டேரெக்டாக இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பெருசாக இருந்துச்சுன்னா 2ஆக கட் பண்ணிங்க ஆனியன். சரி. நம்ம ஒன்று மட்டும் தான் ட்ரை பண்ணுறோம். இப்போ 2ஆக இருந்துச்சுன்னா நீங்கள் சின்னதாக இருக்கிறப்ப முழுசாக கூட போடலாம். இது 2 சைடு போட்டு நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் பல்ஸ். ஓகே. பல்ஸ் ஷாப்பிங் மட்டும். ஓகே. இல்லை இந்த இது போதும் வேண்டாம் அப்படின்னா எடுத்துடலாம். இன்னும் ஃபைனாக வேணும்னா இன்னும் ஒரு 2 டைம் பல்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஃபைன் ஆகும். ஸோ சாப்பிங் போது நமக்கு தேவையான அளவு நம்ம நிறுத்திட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பல்ஸ் கொடுத்துட்டு ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு தான் யூஸ் பண்ணணும். சாப்பிங் வந்து பல்ஸ் கொடுத்து தான் யூஸ் பண்ணணும். வெஜிடபிள் சாப்பிங்கு. நைஸாக சாப்பிங். இப்போ வந்து ஆனியன் 1, உருளைக்கிழங்கு 1, தக்காளி 2, ஒரு 5-6 பீன்ஸு, ஒரு கேரட்டு எல்லாம் போட்டிருக்கோம் சாப் பண்ணுறது. ஃபைனாக வேணாலும் ஃபைனாக போட்டுக்கலாம். இன்னும் ஃபைனாக வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை இதுக்கு முந்தின ஸ்டேஜில் வேணும் அப்படின்னா நம்ம ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டா மாவோட இப்போ 250 கிராம், இப்போ 100 கிராம் எடுக்கிறீங்க, ஆட்டா 100 கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா 75 ml வந்து வாட்டரோட அளவு சார். இது வாட்டரோட அளவு, இது மாவோட ஆட்டாவோட அளவு உங்களுக்கு. அதுலேயே வந்து எவ்வளோ மாவு எடுக்கிறோம், எவ்வளோ தண்ணி ஊற்றுறோன்றது வந்துடும் உங்களுக்கு. ஆட்டா வந்து 100 கிராம்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா வாட்டரோட அளவு 75 ml அதிலே கொடுத்துருப்பாங்க. 100 கிராம்ஸ் ப்ளஸ் அந்த 100 கிராம்ஸ்க்கு இவ்வளோ அளவு தண்ணி எடுத்தா இந்த அளவு மாவு எடுக்க போகிறீங்க, இந்த அளவு தண்ணி எடுக்க போகிறீங்க. ஓகே. இப்போ நம்ம எடுக்க போகிறது வந்து 250 கிராம் எடுக்க போகிறோம். அப்போ வாட்டரோட அளவு 250 கிராமுக்கு வந்து 190 ml வாட்டர் அளவு நம்ம இப்போ எடுக்க போகிறோம். சரி சரி. இதில் ஒரு டைம் வந்து 350 கிராம் வரை நம்ம போட்டுக்கலாம் சார். அந்த ஃபுட் ப்ராசஸர் அந்த யூனிட்டில் வந்து 350 வரை போட்டுக்கலாம். 350. ஓகே. நீங்கள் வந்து ஒரு 4 பேர் இருக்கீங்கன்னா 250 போதுன்னா விட்டுருங்க. ஜஸ்ட்டு இது லைட்டாக தட்டினீங்கன்னா இப்போ அந்த பொசிஷன் வந்துடும் உங்களுக்கு. ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப நமக்கு ஜாஸ்தியாக இருந்த மாதிரி தான் இருக்கும். தட்டிட்டீங்க அப்படின்னா 250 கிராம்ஸ். ப்ரெஸ் பண்ணி பண்ணலாம், இல்லை ஒரு டீஸ்பூன் ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம். ஓகே. இப்போ சப்பாத்தி மாவு பிசைறது வந்து பார்த்தீங்கன்னா சார் இந்த ஹோல்டர் இந்த ஹோல்டர் வச்சு தான் நம்ம சப்பாத்தி மாவு பிசைப்போம். சரி. இது அந்த ஆட்டா நீட்டருக்கு வந்து அதே மாதிரி டாப்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. சரி சரி. இது உள்ள டாப்பில் தான் ஃபிட் பண்ணுறோம். ஜஸ்ட்டு ரைட் அண்ட் லெஃப்ட்டு நம்ம சாப்பிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதே கான்செப்ட் தான் உங்களுக்கு. சரி. சாப்பிங் எப்படி லாக் பண்ணமோ அதே மாதிரி. தான் சாப்பிங் வந்து கொஞ்சம் கேப் இருந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஃபுல் எண்டு வந்து ஈவெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே. அதே மாதிரி நீங்கள் மாவு கொட்டுறது ஃபஸ்ட்டு மாவு கொட்டிடக்கூடாது இதில். ஃபஸ்ட்டு எதுனாலும் உள்ள டூல் வச்சுட்டு அது டூல் வச்சுட்டு தான் நம்ம மாவு ஆட் பண்ணணும். ஓகே. சரிங்களா? ஆயில் வந்து ஒரு டீஸ்பூன் ஊற்றினா போதும். சால்ட்டு தான் இருக்கும்.
போதுமா? இன்னும் கொஞ்சம் கூட போட்டுரு. சுகரும் போடணும். சுகர் போட்டு தண்ணி மட்டும் நல்ல தண்ணி. இதில் ஊற்றணுமா? மெஷரிங் கப்பில் ஊற்றணுமா? தண்ணி வந்து ஃபர்ஸ்ட்லேயே ஊற்றிடக்கூடாது. இப்போ நம்ம என்னென்ன போட்டிருக்கோம்னா ஆட்டா மாவு போட்டிருக்கோம், ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம், சால்ட். ஓகே. இந்த 3 மிக்ஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு பண்ணணும். சரி. ஃபஸ்ட்டு வந்து பல்ஸ் கொடுக்கணுமா? பல்ஸ் கொடுக்கணும் இல்லை ஸ்பீட் ஸ்பீடு கொடுக்கலாம். சரி. செகண்ட் ஸ்பீடில் இருக்கு. அதுக்கப்புறம் மிக்சிங் ஆயிடுச்சு. சரி. 3 ஆட் பண்ணிடுறோம், 3 ஆட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரே டைமாக ஊற்றக்கூடாது. அதை கொஞ்சம் ஒரே ஓட டக்குன்னு ஊற்றிடக்கூடாது எல்லாத்தையும். மெதுவாக எல்லாத்தையும் ஊற்றிக்கணும். ஓகே. உதிரி இருக்குது அப்படின்னீங்கன்னா, சப்போஸ் உதிரியாக இருந்துச்சுன்னா பல்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த இதெல்லாம் கை வச்சு பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆமாம், சாஃப்டாக. ஸ்பைசஸ் ஜார் கொஞ்சமாக போட்டு அடிக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஓகே. எத்தனை ஏலக்காய் மினிமம் போடலாம்? 2 கூட போடலாம். 2 கூட போடலாம். மிளகு இருக்கா மேடம்? மிளகு 2 எடுத்துருவோம். ஸோ வெறும் ஒரு 7 மிளகு போட்டிருக்கோம். 8 மிளகு போட்டிருக்கோம். இது வந்து லாக் கொண்டு வரலாம் சார். இதுக்கு லாக் கொண்டு லாக் கொண்டு கம்பல்சரி எதாக இருந்தாலும் 4 டைம் பல்ஸ் கொடுத்து தான் அரைக்கணும். ஓகே. வெறும் 8 மிளகு போட்டு ஃபுல்லாக அடைச்சிருச்சு. கல்லில் போட்டு தட்டுனாக்கே எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்துடுங்க. ஒரு 5 ஏலக்காய் போட்டு குவான்டிட்டி நிறைய இருந்துச்சுன்னா ஃபைனாக பொடியாக எடுக்கலாம். ஓகே. ஒரு சிலர் வந்து சுகரோட ஆட் பண்ணுவாங்க. நல்லா ஃபைனாக இருக்கும் உங்களுக்கு. இது நம்ம எல்லாமே கம்மியாக யூஸ் பண்ணுறதுனால வைக்க உங்களுக்கு டைம் எடுத்து கேசரிலாம் போடுறோம். அந்த சேரெல்லாம் பல் பிளேன்லாம் போடணும். சரி, உங்களுக்கு ட்ரையலுக்காக தான் இதை காட்டுறேன். சரி. ஓகே. எடுத்து சுக்கு. அடிச்சிருச்சு.
நல்லா ஃபைனாக அடிச்சிருக்குது. சுக்கு பவுட்ரு, மஞ்சள். நல்லா ஃபைனாக எடுத்துச்சு. ஓகே. ஸோ கேட்லாக்லேயே வந்து என்னெல்லாமோ எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. இந்த டஸ்கர்ன்றது என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஆ இப்போ பழைய மாடலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஏருக்காக இந்த கேப் மாதிரி கொடுத்துருப்போம். வெண்ட் கொடுத்துருப்பாங்க. சரி சரி. ஏர் போகிறதுக்காக வென்டிலேட் பண்ணியிருப்போம். ஓ சரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கவர்ட் ஆகிடும். நம்ம சப்போஸ் சிங்க் பக்கத்துலேயே வச்சு யூஸ் பண்ணாலும் தண்ணி எதுவும் போகாத அளவுக்கு டிசைன் பண்ணியிருப்போம் உங்களுக்கு. ஓகே. ரெண்டாவது இது வந்து கூல் டேக் மோட்டர் யூஸ் பண்ணியிருப்போம் உள்ளே. இது என்ன கான்செப்ட்ல வேலை செய்யுது அப்படின்னீங்கன்னா, இந்த ரெண்டு சைடும் வந்து ஏரை வந்து செட் பண்ணி இங்கே எக்ஸாஸ்ட் மாதிரி இங்கே வந்து பேக் சைடில் ரிலீஸ் பண்ணும் சார். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டு ஒரு பேப்பர் எதுவும் வச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு ஏரோட வென்டிலேட்டர் தெரியும். ஒரு பேப்பர் வச்சு பேக் சைடு பார்த்தீங்கன்னா உள்ள சூடு எல்லாமே வெளில கூலண்ட் அந்த ஏரை இழுத்து ஹீட்டை வெளியில் ரிலீஸ் பண்ணுறது தான் இதோட கான்செப்ட். ஓகே ஓகே. 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 ஸோ இங்கேருந்து ஃப்ரெஷ் ஏர் உள்ளே போய் கூலிங் பண்ணிவிட்டு திரும்ப பின்னாடி வழியாக வெளில வாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வச்சிங்கன்னா செல்ஃப் லாக்னு சொல்லுவோம். ஓகே. ஆட்டோமேட்டிக்காக அதுவே லாக் கொஞ்சம் ஒன்றும் இல்லை, ஜார் மட்டும் நீங்கள் வச்சிங்கன்னா போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக லாக் ரொட்டேட் ஆகி திரும்பிக்கும். ஓகே. இது போகிறதுனால இந்த மோட்டரில் இருக்க கப்ளரும் இந்த ஜாரில் இருக்க கப்ளரும் ப்ராப்ளம் வராது உங்களுக்கு. ஓ சரி சரி. ஓகே. சரி ஓகே. ரொம்ப தேங்க்யூ சார். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஃபுட் ப்ராசஸரில் கட் பண்ண எல்லா காய்கறியும். இது வந்து டைசிங் பீட்ரூட்டு 10 mm பிளேடில் வந்து கட் பண்ணது. அடுத்ததாக உருளைக்கிழங்கு, இது வந்து 15 mm டைசிங் பிளேடில் வந்து கட் பண்ணது. கருணக்கிழங்கு, இதுவும் வந்து 15 mm கட் பண்ணது. கேரட்டு, இது வந்து 10 mm டைசிங்கில் கட் பண்ணது. ஸோ இது வந்து திக் ஸ்லைசிங். வெள்ளரிக்காய் வந்து திக் ஸ்லைசிங்கு, அதே மாதிரி கேரட்டு திக் ஸ்லைசிங்கு. இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, நம்ம சலட்ஸு அந்த மாதிரி இதுக்கு சாண்ட்விட்ச் அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்லைசிங்கில் கட் பண்ணது. அதே மாதிரி ஆனியனும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைசிங்கில் கட் பண்ணது. இது எல்லாமே நம்ம தயிர் வெங்காயம், அடுத்து பிரியாணி, வேறு ஏதாவது புலாவ் அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் துருவுனது, கேரட்டு துருவுனது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு, அப்புறமா மாங்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு துருவிக்கலாம், பீட்ரூட்டு துருவிக்கலாம். நம்ம வந்து பொரியலுக்கு வந்து துருவுனது. இது வந்து கிரேட்டிங் பண்ணது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லைசிங் திக் ஸ்லைசிங் பண்ணது வாழைக்காய். அதே மாதிரி கத்தரிக்காயும் வந்து திக் ஸ்லைசிங் பண்ணது. வெண்டைக்காய், இது வந்து ஹைட் அட்ஜஸ்டபிளில் வந்து கட் பண்ணது. ஸோ இது வந்து 25 mm வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து கட் பண்ணது. இது சிட்ரஸ் ஜூஸரில் வந்து நம்ம புழிஞ்சு எடுத்த லெமன் ஜூஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணது. இது முள்ளங்கி, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து தின் ஸ்லைசிங். இந்த பீன்ஸும் சரி, இந்த முள்ளங்கி சரி, அடுத்ததாக கேரட்டு, உருளைக்கிழங்கு, இது வந்து நம்மளுக்கு வந்து தின் ஸ்லைசிங்கில் பண்ணது. தின் ஸ்லைசிங்கில் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து பஜ்ஜி போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா இது ஹைட் அட்ஜஸ்டபிளில் மேக்ஸிமம் ஹைட்டு நம்மளுக்கு விடியம்லேயே வந்து மொத்தமே 2 அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா டைசிங் பண்ணது, இன்னொன்று வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் காய் கட் பண்ணது. அதில் வந்து நம்ம முருங்கைக்காய் வந்து மேக்ஸிமம் ஹைட்டில் கட் பண்ணது இது. அதே மாதிரி பீன்ஸ் வந்து 30 mm கட் பண்ணது. இது வந்து பார்த்திங்கன்னா 25 mm கட் பண்ண முருங்கைக்காய். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பண்ணது. ஸோ இது ஒன்று சொல்ல விட்டேன். இது வந்து நம்ம ஆட்டா நீடிங்கில் பண்ண மாவு, சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சது. ஸோ இதெல்லாமே வந்து இதில் பண்ணியிருக்கிறோம். ஸோ மிளகு, வெறும் 8 மிளகு வந்து போட்டு அடித்தோம். அதோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துச்சு. அடுத்து சுக்கு கொஞ்சம் போட்டு அடிச்சிருந்தோம். அடுத்ததாக காஞ்ச மஞ்சள் அது போட்டு அடிச்சிருந்தோம். அடுத்ததாக ஏலக்காய். ஸோ தெரிகிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா 2 பீஸ் வந்து அதில் வச்சுருக்குறோம்.